தமிழ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசார்ஜ் ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பண்ணுற எல்லா ரீசார்ஜுக்குமே 5% கேஷ்பேக் வர மாதிரி நம்ம இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்லாம் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 2 வீடியோ போட்டிருக்கோம். ரீசார்ஜ் சம்மந்தப்பட்ட ஆப் தான். ஒன்று மல்கோபே, இன்னொன்று வந்து ZP. ஸோ இந்த ZPயில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்க்கு வெறும் 600 பே பண்ணி நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அடுத்த மல்கோபே. ஸோ இதை நீங்கள் ஒரு கடைக்காரங்களாக இருக்கீங்களாலும் சரி, இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் அன்லிமிட்டடாக ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்பும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் ஜியோக்கும் உங்களுக்கு 5%, வோடோஃபோனுக்கு 7%, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எலுக்கு 8% வரைக்கும் மல்கோபியில் இருக்குது. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா ZPயில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ரீசார்ஜ், ஆனால் பண்ணுற எல்லா ரீசார்ஜுக்குமே 8% வந்துடும். இப்போ நீங்கள் ஜியோவாக இருந்தாலும் சரி, ஏர்டெல்லாக இருந்தாலும் சரி, இது 8% வந்துடும். ஸோ இதுக்கான வீடியோ டீட்டெயிலும் நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா SVN ரீசார்ஜ் ஆப். ஸோ இந்த ஆப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற எல்லா ரீசார்ஜுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 5% கொடுக்க போகிறாங்க. இதுக்கும் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் தான். நீங்கள் ஒரு வாட்டி பே பண்ணிட்டீங்கன்னா போதும், லைஃப் டைம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இது உள்ளே கொண்டு வரீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்க போகுது. ஜஸ்ட் அவங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் பண்ணாலே போதும், உங்களுக்கான வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்குள்ளேயே ஆட் ஆகிடும். ஸோ அதை வேணும்னா நீங்கள் பேங்க்லேயே வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லைனா இங்கே ரீசார்ஜுக்கு வேணாலும் இந்த ரீசார்ஜுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயமே இதில் இருக்குது. ZPயில் வந்து பார்த்தீங்கன்னா ZP, ZPazaன்ற மாதிரி 2 ஆப்பை பிரிச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயே கொடுத்துட்டாங்க. பேங்க் டீட்டெயிலு, அதே மாதிரி பேன் கார்டு வெரிஃபிகேஷன், பேங்க்கில் வித்ட்ரா பண்ணுறதுனா வித்ட்ரா பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் ரீசார்ஜ் வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஈஸியான மெத்தடும் இதில் நம்ம பார்க்க முடியும். அதேமாதிரி ரீசார்ஜ் பண்ணுற ஏதாவது இஷ்யூ வந்தாலும் உடனே கிளியர் பண்ணுற மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி இந்த வீடியோ கீழே நீங்கள் என்னோடய லிங்க் மூலயமா வந்தீங்கன்னா எல்லா ஹெல்ப்பும் நான் தான் பண்ணுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய டீம் கீழே தான் நீங்கள் வரீங்க. என்னோடய டீம் கீழே வரதுனால உங்களுக்கான எல்லா ஹெல்ப்பும் நான் பண்ணுவேன், ஓகேங்களா? உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது ரீசார்ஜில் எரர் வந்துச்சு, இல்லை ப்ராப்ளம், இல்லை அமௌண்ட் வித்ட்ரா ஆகலை, அந்த மாதிரி எந்த இஷ்யூ வந்தாலும் நான் உங்களுக்கு கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நிறைய என்னோடய லிங்க் மூலிமா நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் நான் ஒரு ஃபுல் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக வீடியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோக்குள்ள நம்ம போகலாம் வாங்க. வணக்கம் மைடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்கோபேலையும் ZPலையும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கிறத காமிச்சிடுறேன். அதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆட் பண்ணியிருக்கேன், எப்படி இதில் சம்பாதிக்குதுன்னு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ இது வரைக்கும் டோட்டல் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா 10,206 ரூபாய் எடுத்திருக்கேன். இன்னும் அவைலபிள் கமிஷன் பேலன்ஸும் இருக்குது. இதை நான் வேணா பேங்க்கில் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்கோபே. ஸோ இதுலேயும் எவ்வளோ சம்பாதிச்சிக்கன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் 4,504 ரூபாய் வெறும் ரீசார்ஜ் பண்ணி மட்டுமே இவ்வளோ எடுத்திருக்கேன். ஸோ ரிவார்டு பேலன்ஸில் 319 ரூபா இருக்குது. இன்றைக்கி நான் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ரீசார்ஜில் ஏதாவது ப்ராப்ளம் வந்தனாலும் உடனே ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க அன்னைக்குள்ளேயே. மேக்ஸிமம் 2-3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் ஆகிடுது. ஸோ இது எல்லாமே நான் வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே நான் இதை போட்டிருக்கேன். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ண அடுத்த நாள் கூட இல்லை, அன்றைக்கே உங்களுக்கு கிளைம் ஆகிடுது. ஸோ வீடியோட சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே சைடில் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா SVN Pay. ஸோ இதுக்கான டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். என்னோட லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எத்தனை ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு 4-5 ரீசார்ஜ் கூட உங்களால் பண்ணிக்க முடியும். ஸோ இதை ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி காமிச்சிடுறேன். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 3 ரீசார்ஜுக்குமே என்னென்ன கமிஷன் வந்திருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 299 ரூபாய்க்கு எவ்வளோ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 14.95 ரூபா கிடச்சிருக்கு. 350 ரூபாய்க்கு எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ எல்லா ரீசார்ஜுக்குமே 5%, ஓகேங்களா? ஸோ இதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ இப்போ 199, ஸோ 199க்கு 9.95 ரூபா வந்திருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணணுன்னா நீங்கள் கால்குலேட்டரில் போயிட்டு 199% அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 5, ஸோ 9.95 அப்படி இங்கே வந்துச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ரூபா டாப்அப் பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 3000 ரூபாய்க்கு எவ்வளோ வருதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ 3000 ரூபாய்க்கு நீங்கள் பண்ணும்போது %5, ஸோ உங்களுக்கு டேரெக்டாகவே 150 ருபீஸ் உங்கள் கமிஷனில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு ஆட் ஃபண்ட் இருக்குது, ஃபண்டு வேலெட் இருக்குது. இந்த ஃபண்டு வேலெட்டில் நம்ம எவ்வளோ பேலன்ஸ் இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கோன்ற எல்லா ஹிஸ்ட்ரியுமே இதில் வந்துடும். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு அமௌண்ட் 500 ரூபாய் ஆட் பண்ணி வச்சுருக்கேன், ஓகேங்களா? ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அதேமாதிரி ஆட் ஃபண்டு கொடுத்தீங்கன்னா ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். பில் பேமெண்ட்னு இருக்கும், ஆக்டிவேஷன் ஐடி ஆக்டிவேஷன் ஒன்று இருக்கும்.
ஸோ இதில் நம்ம ஐடி ஆக்டிவேஷன் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் 600 பிளான் செலக்ட் பண்ண போகிறீங்களா 1200 பிளான் செலக்ட் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பிளானுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான உங்களுக்கு பிளான் இருக்குது. 600 ஒரு பிளான் இருக்குது, 1200 பிளான் இருக்குது. இது ப்ரைம் பேக்கேஜ் தான். இதில் நீங்கள் 600 போட்டிங்கன்னா ப்ரைம்னு வரும். ஸோ 1200 போட்டிங்கன்னா சூப்பர் ப்ரைம்னு வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தனித்தனியாக வச்சுக்காங்க பாருங்கள். இது ப்ரைமு, இது வந்து சூப்பர் ப்ரைம். ஓகேங்களா? இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 4000 வாலெட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 4000 ரீசார்ஜ் வரைக்கும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் ப்ரைம் ஆக்டிவேட் பண்ணுறீங்க, 1200 பிளானில் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 5000 லிமிட் வரும். அதேமாதிரி உங்களுக்கு கீழே ஒரு 7 பேர் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ப்ரான்ஸ் ரீச் பண்ணிவிடுவீங்க. அதுக்கப்புறம் 10000 வரைக்கும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சில்வர், இன்கேஸ் உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உங்கள் டீம் கீழே இன்னொரு டீம் அப்படியே நிறைய பேர் நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இருக்கவங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணாங்கன்னா சில்வர் அச்சீவ் பண்ண பிறகு 20000 வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண முடியும். இன்கேஸ் கோல்டு ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா அன்லிமிட்டடாக ரீசார்ஜ் பண்ணிக்கலான்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம், சூப்பர் ப்ரைம், இதில் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் ப்ரைம் கஸ்டமராக இருக்கீங்கன்னா ரீசார்ஜுக்கு 4%, சூப்பர் ப்ரைம் கஸ்டமருக்கு 5% கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி டிடிஹெச் ரீசார்ஜுக்கு 4%, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரைம் கஸ்டமருக்கு 5% கொடுத்துருக்காங்க. மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் டாப்அப் தான் இதில் டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்துருக்காங்கன்றதை இதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். அதேமாதிரி உங்களுக்கு கீழே இருக்க டீம் வந்து ரீசார்ஜ் பண்ணுறங்க. இப்போ லெவல் 1 இப்போ உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம், அதில் 0.35% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வேறு யாருக்கா டாப்அப் பண்ணுறாங்கன்னா அதுலேருந்து ஒரு 35%, 0.35% வந்து கமிஷன் வரும். அதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே எத்தனை பேர் ஜாயின் பண்ணாலும் உங்களுக்கு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? வந்து பார்த்தீங்கன்னா இதில் கேஸும் நீங்கள் இது பண்ண முடியும். ஸோ அதனால் இதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கிராஃப் ஷீட் காப்பிச்சு அந்த பார்த்தீங்களா, அந்த கிராஃப் ஷீட்டில் என்னென்ன இதுக்கு என்னென்ன பெர்சன்டேஜ்ன்றதை நீங்கள் இதை பார்த்துக்கலாம். ஆப்ரேட்டர் செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணணும், பே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இதில் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் ஃபியூச்சரில் வரப்போகுது, போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ் வரப்போகுது, அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு பில் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இதில் கொண்டு வராங்க. ஓடிடி ரீசார்ஜ் கூட ஃபியூச்சரில் வரப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஎம்ஐ லோனு, கிரெடிட் கார்டு, கிரெடிட் ஸ்கோரு, இதெல்லாம் நீங்கள் இதை பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபண்டு வாலெட் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஃபண்டு வாலெட் ஆட் பண்ண முடியும். நம்மக்கிட்ட 598 ரூபா இருக்குது. ஸோ இதில் மினிமம் உங்களுக்கு அமௌண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100லேருந்து உங்களால் ஆட் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 100 ரூபாய் ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்போட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்ட பிறகு நம்மளோட ஃபோன்பே போய்க்கணும். ஸோ ஃபோன்பே ஒன்று போயிட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து உள்ளே ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்லோடு கேலரி, ஸ்கேன் QR கோடு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அப்லோடுங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதேமாதிரி ஜிபே ஓப்பன் பண்ணாலும் அப்லோடு கேலரி இருக்கும். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரீசன்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த SVNன்ற பேர் வரும். இந்த பேர் வருதான்றதை கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 ரூபா பே பண்ணுறேன். ஸோ ப்ரொசீட் டு பே கொடுக்குறேன். ஸோ டன் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா சென்ட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ரீசார்ஜ் பண்ணி முடித்த பிறகு நம்மளுக்கு இந்த வியூ டீட்டெயில் கொடுத்தோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா UTR நம்பர்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த UTR நம்பரை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்ட பிறகு ஸோ அந்த ஆப்குள்ளே போயிடணும். இந்த SVN ஆப் உள்ளே போனோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 100 rupees நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ஸோ நம்ம எவ்வளோ 100 rupees தான் டாப்அப் பண்ணோம். அதேமாதிரி அந்த UTR நம்பரை இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு ஸ்லிப்புன்னு இருக்கும். இப்போ நம்ம கேலரி கொடுத்தோடனே நம்மளோட ரீசன்ட் ஃபோட்டோஸ் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே சப்மிட் கொடுத்தோடனே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிக்வஸ்ட்டு சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நீங்கள் வரும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங் இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஒரு மெசேஜ் வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகிடுச்சுன்ற மாதிரி நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 rupees ஆட் ஆயிருக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா நம்மளோட ஃபண்ட் வாலெட்டில் மறுபடியும் ஆட் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு 100 ரூபாய் ஆட் ஆயிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபண்ட் வாலெட் 598 ரூபாய் இருந்துச்சு, இப்போ 698 ரூபாய் ஆட் ஆயிருக்குன்ற மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பாருங்கள். இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லோடிங் வந்து ஒரு 20 செகண்ட்லேயே உங்களுக்கு வந்துடும். எனக்கு இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி பண்ணணும் எனக்கு அவசியம் இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஆட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரு, IFSC கோடு, பேங்க் நேமு, பேங்க் டைப்பு எல்லாத்தையும் நீங்கள் இதை காப்பி பண்ணி
உங்களோட ஃபோன்பேயில் நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி உங்களோட பேங்க் வெரிஃபிகேஷன் நீங்கள் இதை பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் யூபிஐ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் யூபிஐ ஐடி கொடுத்துட்டு அவங்களோட யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ஆக்டிவேஷன் கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி நம்ம போட முடியும். அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும். அதாவது கேஒய்சி வெரிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நம்மளோட நேமு, நம்மளோட பேன் கார்டு வெரிஃபிகேஷன், ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், இது எல்லாமே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை வந்து நம்ம அதுலேருந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஃபோன்பேலேருந்து நம்ம டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை, டேரெக்டாக இதில் சென்ட் பண்ணிக்க முடியும். இன்கேஸ் உங்களோட பின் எதாவது ஃபர்கெட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்கெட் பின் கொடுத்துக்கலாம், சேஞ்ச் பின் கொடுத்துக்கலாம், சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு ஃப்ரெண்டை இன்வைட் பண்ணிங்கன்னா 500 வரைக்கும் கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1200 பிளான் போட்டால் மட்டும்தான் பெனிஃபிட் அதிகமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் 5% கொடுத்துருக்காங்க. ஸோ 600 பிளான் போட்டிங்கன்னா 4% தான். ஓகேங்களா? அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் 1200 பிளானை போனால் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரீசார்ஜ் லிமிட் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் சில்வர் ப்ரௌன்ஸ் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7000 வரைக்கும் ரீசார்ஜ் லிமிட் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன எரர் இருக்குது, இல்லை ஃபியூச்சரில் ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்கா, இல்லை ஏதாவது சர்வர் டவுன் இருக்கான்றதை எல்லாமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி காலையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வர் டவுன் இருக்குன்றத கம்பெனி சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் ஐடி வந்து ப்ராப்பராக ஆக்டிவேட்டாக இருக்கான்றதை நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பிஸ்னஸ்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேஜுக்குள்ளே போகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்கேஜ் என்ன இதில் இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். சூப்பர் ப்ரைமா இல்லை ப்ரைம் பேக்கேஜில் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அதேமாதிரி டோட்டல் எவ்வளோ இன்கம் வந்திருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வித்ராவல் பண்ணுறதுனா இங்கே வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அதை பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணோன்னே உங்களோட பேர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 309383 இப்போ நான் இதை கொடுத்தோடனே என்னோடய பேர் வரும். ஸோ ஃபண்ட் வாலெட்டில் அமௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொசீட் டு பேமெண்ட் ஆப்ஷன் வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் பேமெண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்ரெடி ஆக்டிவேட் பண்ணியிருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சூப்பர் ப்ரைம் கஸ்டமர்ன்றது மாதிரி இங்கே வந்துடுச்சு. இன்கேஸ் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். உங்களுக்கு ப்ரைம் கஸ்டமர் வேணுமா இல்லை சூப்பர் ப்ரைம் கஸ்டமர் வேணுமான்றது மாதிரி காமிக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்பேக் வந்து வித்ரா பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபண்ட் வாலெட்டில் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துக்கலாம். 241 ரூபா இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது உள்ளே போயிடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித்ரா ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேங்க்கில் வித்ரா பண்ணணுமா இல்லை வந்து இதில் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நம்ம ஃபண்ட் வாலெட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கமிஷன் வந்து 76 ரூபாய் இருக்குது. ஸோ நம்ம ஒரு 70 ரூபா போட்டு பார்ப்போம். 70 ரூபாய்க்கு எவ்வளோ எடுக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொசீட் கேட்குது. இப்போ நம்ம பின் நம்பர் போட வேண்டியதான். ஸோ பின் நம்பர் போட்டோடனே நம்மளோட கேஷ்பேக் வந்து ரெடீம் ஆகுது. ஸோ இப்போ 70 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வாலெட் ஆட் ஆகிருக்குன்ற மாதிரி காமிக்குது. ஸோ நம்மளுக்கு இப்போ எவ்வளோ வந்துருக்குன்றதை பார்க்கலாமா? டோட்டலாக 252 ரூபாய் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ 311 ரூபாய் ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.